ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட எண்ட் கேம் மூவியில் எந்த விதமான இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே யூஸ் பண்ணி தோர், கேப்டன் அமெரிக்கா, அயன்மேனுங்கிற 3 பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்க்கே டஃப் கொடுத்தவர் தான் நம்ம தேனோஸ். ஸோ இந்த தேனோஸை நம்ம பென்டன் கிட்ட இருக்கிற எந்தெந்த ஏலியன்ஸ் நினைச்சா தன்னுடைய ஸ்ட்ரென்த்தையும் பவரையும் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் ஏலியன் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிராவிட்டாக்கு. ஸோ கிராவிட்டாக் பார்த்துட்டிங்கன்னா கிராவிட்டியை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் நம்ம ஹியூமகஸ் சார் பேஸ் ஃபார்மில் இருக்கும்போது அவரை விட இந்த கிராவிட்டாக்கோட ஹைட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த்துங்கிறதும் இந்த கேரக்டருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி இவரால் கிராவிட்டியை மேனிப்புலேட் பண்ண முடியுமா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால அந்த பவரை நம்மளுடைய என்கேம் மூவியோட கிளைமேக்ஸில் வந்து தேனோஸ்க்கு அகென்ஸ்டா இந்த கிராவிட்டாக் யூஸ் பண்ணாருன்னு வச்சுங்க, ரொம்ப ஈஸியாகவே ஒரு டிஃபீட் பண்ண முடியும். ஆனால் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய தேனோஸ் கிட்ட இந்த கிராவிட்டாக்கோட பவர் சுத்தமாக வேலைக்கு ஆகாது. அதனால தான் என்கேமில் வரக்கூடிய தேனோஸோட அந்த ஸ்ட்ரென்த்தை மட்டும் பேஸ் பண்ணி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கிராவிட்டாக் தன்னுடைய பவரையும் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே தேனோஸ் வந்து தன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவரை டிஃபீட் பண்ணவும் முடியும். அதனால தான் இந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கிராவிட்டாக் ஏலியனுக்கு வந்து தேனோஸை டிஃபீட் பண்ணக்கூடிய ஏலியன்ஸில் 7th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் ஒர்க்கு. ஸோ கிளாக் ஒர்க் பார்த்துட்டிங்கன்னா டைமை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஏலியன். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்காது. ஸ்பீடுங்கிறது பார்த்தீங்கன்னா இவர் டைமை வந்து ஃப்ரீஸ் பண்ணுற காரணத்தினால கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பார். ஸோ மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு வீக்னஸ்ங்கிறது இவர் தலைக்கு மேலேயே இருக்குது. அதாவது தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கீ. ஸோ அந்த கீயை மட்டும் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கிளாக் ஒர்க்கை ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முதல்ல கிளாக் ஒர்க் கிட்ட வரணும். ஸோ கிளாக் ஒர்க் கிட்ட வர்றது அப்படிங்கிறது பென்டன் சீரிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைமை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அப்படி டைம் மேனிபுலேஷன் பவரை யூஸ் பண்ணும்போது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஸ்பீடான கேரக்டராக இருந்தாலுமே இவரால் லாங் டிஸ்டன்ஸ்லேயே வச்சு அவங்கள டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தேனோஸ் நினைச்சா நம்மளுடைய கிளாக் ஒர்க்கை டிஃபீட் பண்ண முடியுமானா அதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு, ஒரு 10% இருக்கு. இருந்தாலும் நம்ம பென் வந்து கிளாக் ஒர்க்கை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேனோஸோட எல்லா விதமான பவரையும் குறைக்க முடியும். அதாவது அவரை டைம் ரேஸை யூஸ் பண்ணி ரொம்பவே வயசான ஒரு கேரக்டராக மாற்ற முடியும். சொல்லப்போனால் நம்ம மார்வல் யூனிவர்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக அவரை எரேஸ் பண்ணவே முடியும். ஏன்னா அவர் வந்து சாதாரண ஒரு எட்டர்னல் மட்டும்தான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவரை வந்து தன்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணும்போது கிளாக் ஒர்க்கால் ஒரு வயசான கேரக்டராக மாற்றி அப்படியே காத்தோட காத்தா கரையாக வச்சிட முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் ஒர்க் வந்து கண்டிப்பாக தேனோஸ்க்கு டஃப் கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். ஆனால் ஸ்ட்ரென்த்னு வரும்போது தேனோஸ் அசால்ட்டாக நம்மளுடைய கிளாக் ஒர்க்கை அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். அதனால பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் கிளாக் ஒர்க்கால் நம்ம தேனோஸை டிஃபீட் பண்ண முடியும். அதனால நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் ஒர்க் வந்து தேனோஸை டிஃபீட் பண்ணுற ஏலியன்ஸில் வந்து 6th பிளேஸை பிடிச்சிருக்காரு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற நம்ம தேனோஸை டிஃபீட் பண்ணுற பென்டன் ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எக்கோ. ஸோ பேசிக் ஃபார்மில் இருக்கிற எக்கோவால் நம்ம தேனோஸை டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா தேனோஸ் கொஞ்சம் ஸ்பீடான ஸ்ட்ராங்கான கேரக்டர். இருந்தாலும் அல்டிமேட் எக்கோ நினைச்சா கண்டிப்பாக அதை டிஃபீட் பண்ண முடியும். பிகாஸ் அல்டிமேட் ஃபார்மை நம்ம எக்கோ ரீச் பண்ணும்போது அதோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது அல்டிமேட் கேவனை டிஃபீட் பண்ணுறதுல நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய சாலிட் டிஸ்க் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம தேனோஸ் கண்டினியூவாக நம்மளுடைய அல்டிமேட் எக்கோ அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணார்னா அந்த இடத்துல நம்மளுடைய தேனோஸால் அந்த பவரை தாங்க முடியாது. சொல்லப்போனால் அவர் வந்து பேசிக்காக எந்த ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் யூஸ் பண்ணாத வரைக்கும் அவரால் கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா அந்த பவரை தாங்கிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தேனோஸோட பவரை யூஸ் பண்ணுறது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு எந்த விதமான யூஸ்மே கிடையாது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய அல்டிமேட் எக்கோ தன்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணுற சமயத்தில் தேனோஸ் அவரால் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட் எக்கோக்கு வந்து 5th பிளேஸ் கொடுத்திருக்கோம். சொல்லப்போனால் இந்த லிஸ்ட்ல இடம் பிடிக்க வேண்டிய கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஏலியன் தான் இந்த அல்டிமேட் எக்கோ. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்ல நாம 4th பிளேஸ்ல பார்க்க போற ஏலியன் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எனர்ஜி. ஸோ எனர்ஜி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அதே நேரத்தில் ரொம்பவே டேஞ்சரான ஒரு பென்டன் ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இவர் தன்னுடைய ட்ரூ ஃபார்மை வந்து அந்த ஆர்மருக்குள்ளேருந்து வெளில வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பார்ல. ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா இவரை தடுக்கிறதுக்கு இவரை ஃப்ரீஸ் பண்ணது மட்டும்தான் ஒரே வழி. ஸோ எந்த அளவுக்கு இவரை ஃப்ரீஸ் பண்ண
ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு இவரோட பவர் வந்து நம்மளால கம்மி பண்ண முடியும், அதோட பவரோட இம்பாக்டை குறைக்க முடியும். ஸோ அப்படி குறைக்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து நம்ம எனர்ஜி ஃபுல் பவரையும் இழந்துருவாரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃப்ரீஸ் பண்ணுற பவரை தவிர மற்ற எந்த பவரை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அது எனர்ஜிக்கு சாதகமாக முடிஞ்சிடும். சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா எந்த அளவுக்கு இவர் மேலே வந்து எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணாலும் ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜியாக பவர்ஃபுல்லான கேரக்டராக மாற்றிக்கிட்டே இருக்கும். சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி கண்டிப்பாக தானோஸ்க்கு பயங்கரமாக டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பென்டன் ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இவரை டச் பண்ண முடியாது, இவரை பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலும் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிப்பாரு. ஆனால் சம்டைம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணும்போது இவருக்கு வந்து டேமேஜ் ஏற்படும். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தானோஸ் வந்து தன்னோட இன்ஃபினிட்டி பிளேடையும் யூஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்தை வச்சு என்னதான் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக இந்த எனர்ஜியை டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ எனர்ஜி ஈஸியாக தானோஸ் டிஃபீட் பண்ணுவார். அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜிக்கு வந்து 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாமிக்ஸு. ஸோ அட்டாமிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பென்டன் யூஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இவரோட பவரை யூஸ் பண்ணி சூரியனுக்கு இணையான சக்தியை உருவாக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனிமிக்கு தன்னுடைய நியூக்ளியர் பஞ்சு, நியூக்ளியர் கிக்கு, நியூக்ளியர் பிளாஸ்ட்ன்ற மாதிரியான பவர்ஸ்லாம் நம்மளுடைய அட்டாமிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்க. ஸோ அந்த இடத்துல எனிமியை ரொம்ப ஈஸியாகவே இந்த ஒரு அட்டாமிக்ஸால் டிஃபீட் பண்ண முடியும். சொல்லப்போனால் ரொம்ப ஓவர்போலான ஒரு பென்டன் ஏலியன் தான் இந்த அட்டாமிக்ஸு. அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் ஆம்னிவர்ஸில் வந்து அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இவரோட பவர்ஸை பற்றி இன்னுமே நமக்கு டீட்டெயிலாக தெரியாமல் போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த அட்டாமிக்ஸ் இடம் பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு பெஸ்ட்டான ஏலியன் அப்படின்னு நான் சொல்வேன். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிறோம். நம்ம பென்டன் யூஸ் பண்ணுறதுலையே ரொம்ப ஈஸியாக நம்ம தானோஸை டிஃபீட் பண்ணுற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேபிக்கு. ஸோ வேபிக் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஜெய்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பென்டன் ஏலியன். ஸோ இந்த ஏலியனோட மினிமம் ஹைட்டே பார்த்தீங்கன்னா 100 feet வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தால் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட தானோஸால் இவ்வளவு ஹைட்டாக ஸ்ட்ராங்காக பெரிய லெவலில் இருக்கிற ஒரு கேரக்டரை டிஃபீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்மளுடைய ஹல்கோ இல்லைன்னா நம்ம தோர் மாதிரியான ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம தானோஸோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க, அவரை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் நம்ம வேபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஹைட்டாக இருப்பாரா, அவரை வந்து காமிக்கில் இருக்கிற தானோஸால் டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கேலக்டஸே டிஃபீட் பண்ணுவார் நம்ம தானோஸை. ஆனால் எம்சியூவில் இருக்கிற தானோஸை பார்த்துட்டிங்கன்னா காமிக்ஸில் இருக்கிற நிறையா பவர்ஸ் இருக்காது. அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம மாரல் தமிழ் ஃபேன் சேனலில் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தானோஸ் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் தன்னுடைய எம்சியூ ஃபார்மில் அதுவும் என் கேமில் வந்த தானோஸால் வேபிக்கை டிஃபீட் பண்ணவே முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம வேபிக்கு வந்து நம்ம தானோஸை டிஃபீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த தானோஸ்க்கு வந்து நம்ம வேபிக்கு இருக்கிற பார்த்தீங்களா, அவர் வந்து தானோஸை டிஃபீட் பண்ணுற ஏலியன்ஸோட லிஸ்ட்டில் வந்து 2nd பிளேஸை பிடிச்சிருக்காரு. அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம 1st பிளேஸில் பார்க்க போகிற தானோஸை ரொம்ப ஈஸியாகவே டிஃபீட் பண்ணுற ஒரு பென்டன் ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏலியனெக்ஸ் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி ஏலியனெக்ஸை இந்த லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணவே தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணக்கூடிய நம்ம தானோஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம ஏலியனெக்ஸை இறக்கி விடலாம். ஆனால் அவருக்கு வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணாத ஒரு ஃபார்மை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஃபீட்பேக் தான் வந்து நம்ம லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் பேசிக்காக வந்து ரொம்பவே ஸ்பீடான ஒரு ஏலியன். ஸோ அதையும் தாண்டி எனிமியோட எனர்ஜி எந்த ஃபார்மில் இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணி தனக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஏலியன். அதாவது எனிமியோட எனர்ஜியை பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு அப்சர்வ் பண்ணியும் பார்த்துட்டிங்கன்னா அதை தன்னுடைய எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தானோஸ் வந்து எவ்வளோ தான் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணாலும் சரி, ஈவன் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவரை யூஸ் பண்ணால் கூட அந்த இடத்துல நம்ம ஃபீட்பேக் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவரையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறோம் அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபீட்பேக் பவர்ஃபுல்லாக மாறிட்டே இருப்பார். ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்துட்டிங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் நம்ம தானோஸை டிஃபீட் பண்ணுற ஏலியன்ஸில் வேபிக்கை விட நம்ம ஃபீட்பேக் வந்து ரொம்பவே குட்டியாக இருந்தாலும் ஈஸியாக வந்து தானோஸை டிஃபீட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி அவருக்கு 1st பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்த 7 ஏலியன்ஸை தாண்டி இன்னும் எக்கச்சக்கமான ஏலியன்ஸ், எஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா ஹானரபிள் மென்ஷனில் நம்மளுடைய ஏலியனெக்ஸை சொல்லலாம். ஏன்னா ஏலியனெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னிபொட்டன்ட். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நினைச்சாருன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம தானோஸ் வந்து ஒரு சொடக்கு போகிற நேரத்தில் மொத்தமாக அழிச்சிட்டு போயிட்டே இருப்பார். எப்படி நம்ம அயன்மேன் வந்து ஸ்னாப் பண்ணார்ல, ஸோ அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுடைய ஏலியனெக்ஸ் நினைச்சா ஒரே செகண்டில் எந்தவித டேமேஜுமே இல்லாமல் யூனிவர்ஸ்லேருந்தே நம்ம தானோஸை எரேஸ் பண்ண முடியும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஏலியனெக்ஸ் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் வர வேண்டிய கேரக்டர். அண்ட் இதை தாண்டி இன்னும் சில ஏலியன்ஸை வந்து நான் லிஸ்ட்டில் எடுத்து வச்சிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அல்டிமேட் ஹியூமங்காசாரை சொல்லலாம், அவர் ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாரு. அப்புறம் நம்ம டைமண்ட் ஹெட்டு, கேனன் போல்ட்டு, ஆம்ஃபிபியனு, பெஸ்கி டஸ்ட்டு, ஆர்மட்ரில்லோ அண்ட் வேம்பயரு, கோஸ்ட் ஃப்ரீக்கு, கூபு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஏலியன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க நினைச்சாலும் கண்டிப்பாக நம்ம தானோஸ்க்கு வந்து ஓரளவுக்கு டஃப் கொடுக்க முடியும். ஸோ 100
100% வின் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். இருந்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம கூபை ஆம்ஃபிபியன் மாதிரியான ஏலியன்ஸ்க்குலாம் வந்து ஓரளவுக்கு இடம் கொடுக்கலாம். ஆனால் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா 7 ஏலியன்ஸ் டாப் 7 ஏலியன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா 100% வின் பண்ணிடுவாங்க. அதனால தான் அவங்கள மட்டும் லிஸ்ட்டில் நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஏலியன்ஸை தாண்டி மேபி இன்னும் சில ஏலியன்ஸ் இருந்து அவங்கள மிஸ் பண்ணிட்டேன்னா அவங்க யாருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா பென்டன் அண்ட் மாரல் டிசி பற்றின கண்டென்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ஸை இந்த சேனல் மட்டும் இல்லாமல் இன்னொரு மாரல் ஃபேன் தமிழ்ன்ற சேனலுமே இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். மாரல் டிசி பற்றின அப்டேட்ஸில் அந்த சேனலில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.